மக்களே வணக்கம். உங்கள் வரதன். எல்லாருமே இன்றைக்கி வந்து சட்டசபை நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா கூட நியூஸ்லேயோ யூடியூப்லேயோ மற்ற சேனல்ஸ்லாம் வந்து என்ன நடந்தது அப்படின்னு எல்லாருமே உற்று கவனித்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக நடந்துட்டுருக்கு சட்டசபை. முதல்வர் வந்து எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப உள்வாங்கி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தார் அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து முதல்வர் யாருக்குமே கொடுப்பார் அப்படின்னு என்னோடய ஷார்ட்லேயே நான் போட்டிருந்தேன். அவர் பேசி என்ன நடந்தது அப்படின்னு. நம்ம லாஸ்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு, லாஸ்ட்டு ஸ்பீச் வந்து நிறைய அது வந்து அப்படியே மக்களே மாற்றிச்சு. ஒரு தலைவன் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி சிஎம் பேசியிருந்தார். அந்த பேச்சு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 மினிட்ஸ் வந்து அந்த ஸ்பீச் டெலிவரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, மக்கள் எல்லாரையும் யோசிக்க வச்சுது. ஸோ முதல்வர் எப்படி பேசுவார், விஜய் எப்படி பேசணும்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க நடிகர். ஆமாம், உண்மை தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் எவ்வளோ டைலாக் பேசியிருப்பார், எவ்வளோ வசனம், 3 பக்கம் 4 பக்கம் 5 பக்கம் அதெல்லாம் பேசியிருப்பார். அதெல்லாம் அவருக்கு பேசுகிறதுக்கெலாம் அவருக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவரோட வாய்ஸ் ஆகட்டும், அவர் எப்படி பேசணுங்கிற ரியாக்ஷன், ஆக்ஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு பிடிக்க போய் தான் வந்து விஜய் மேலே வந்து இவ்வளோ எல்லாருமே வந்து கொலவெறி ரசிகர்களாக இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு பேச தெரியும். இவங்க பார்த்தோன்னா பேட்செலாம் வேறு போட்டு வந்தால் பேசுங்க முதல்வர் வாயை திறக்க மாட்டேங்காரு, பொம்மை முதல்வர் அப்படின்னு எல்லாத்துக்கும் வச்சு இன்றைக்கி சூப்பராக பேசினார். சட்டசபையில் ஒரு சின்ன விஷயங்க, 2 தடவை வந்து ஜனகணமன வந்து தேசிய கீதம் பாடப்பட்டதான், ஓகேவா? அதுக்கு வந்து இவ்வளவு வாக்குவாதம் அங்கே நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தேவையில்லை. தேசிய கீதம் 1 தடவைன்னா 2 தடவைன்னா பாடட்டுமே. அதை முடிச்சுட்டு ஆக்கப்பூர்வமாக என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத அதை முதல்ல யோசிக்கலாம். அதை வந்து எதிர்கட்சிகள் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும். எல்லாருக்குமே வந்து கவுண்டர் நேற்று கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜி பேசியதாகட்டும், அப்புறம் சேகர் பேசுகிற எல்லாத்துக்குமே வந்து டிவிக்கு வந்து சூப்பராக கவுண்டர் கொடுத்தாங்க. முதல்வர் எதுவுமே பேசலை. ஆனால் இன்னைக்கு வந்து நல்லா சூப்பராக பேசிட்டாருங்க. அவங்க என்னென்ன குறை சொன்னாங்களோ, என்னென்ன வச்சாங்களோ எல்லாத்துக்குமே பதில் வந்தது. அதில் வந்து மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உண்மையிலே வந்து டிவிக்கு இது ஆப்போசிட் நம்மளோட எதிர்கட்சிக்காரங்க வந்து இந்தளவுக்கு ஒரு ஸ்பீச் அவர்கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம தான் வந்திருப்பாங்க. நார்மலாக நம்ம பேசிட்டே இருப்போம், எதுனாலும் அவங்க வந்து கேட்டுட்டு அமைதியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. டிவிக்கு அரசு வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தது நல்லா யோசிக்கணும். கிட்டத்தட்ட விஜய் முதல்வர் போனதே ஒரு 10 பொதுக்கூட்டம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லா தொகுதிக்குமே போகல. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க வேலை பண்ணாங்க. மக்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து யோசிக்கிறாங்க. மக்களோட உணர்வு வந்து யோசித்து பண்ணுறாங்க. இல்லைன்னா ஒரு 2 வருஷம் கட்சி 3வது வருஷத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஆட்சியை வந்து பிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு டிவிகே கவர்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களோட மெயின் விஷயமே கிளியர் கவர்மெண்ட் தான். ஊழல், லஞ்சமே எதுவுமே இருக்கக்கூடாது. டெண்டர் ஆகட்டும், எந்த கவர்மெண்ட் விஷயமாகட்டும் சரி, ஈஸியாக மக்களை போய் அப்ரோச் ஆகணும். மக்களுக்கு அதுதான் தேவை. மக்கள் என்ன தேவை, அவங்களுக்கு என்னென்ன தேவை, நல்ல குடிநீர் கிடைக்கணும், நல்ல சாலை வசதி கிடைக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனோன்னா நமக்கு வேலை நல்லா நடக்கணும், யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது, போக்குவரத்து சீராக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மக்களுக்கு நிம்மதியாக இருக்கும். போலீஸ்கிட்ட இருந்து நம்மளால் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே பயப்படுவாங்க. இப்போ எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ நல்ல பாதுகாப்பு இருக்குது. போலீஸ்காரங்க மக்கள் நல்லா மதிக்கிறாங்க. போலீஸ்காரங்க மக்களை மதிக்கிறாங்க, மக்கள் போலீஸ்காரங்க மதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மக்களுக்கு தேவை. ஸோ அந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாளில் ரொம்ப நல்ல ஆட்சி தான் போயிட்டுருக்கு. முதல்வரோட ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து நம்ம அவர் பண்ண இந்த ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்டு தான் பண்ணார். ஸோ அதனால் எதிர்கட்சிக்காரங்கள் வந்து கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களும் ஒரு பெரிய கட்சி எவ்வளோ தோல்வியை கண்ட கட்சி தான். அவங்க மீண்டும் வந்திருக்கிறாங்க. பட் விஜயிடமிருந்து எப்படி மீண்டு வரணும்னு அவங்க நல்லா சிந்திக்கணும். ஏன்னா அவங்க ஒரு அடி பாய்ஞ்சா விஜய் சார் வந்து 10 அடி பாய்வார். அவர் அந்த ஃபோர்ஸில் இருக்கார். அவங்க டீமு இப்போ செமையாக செட் ஆகிடுச்சு. எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. ஸோ அதனால் புதுசாக ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணணும் எதிர்கட்சிகள். ஆக்கப்பூர்வமாக அவங்க என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன கருத்து சொன்னால் நான் கேட்டுக்கிறோங்கிறாங்க. அந்த கருத்து வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தணும். சட்டசபை தானே, கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, 8 கோடி மக்களுக்கு வந்து இந்த சட்டசபையில் என்னென்ன தீர்மானம் பண்ண போகிறீங்க, என்ன டிசிஷன் எடுக்க போகிறோம், அதுதான் முக்கியம். அதுக்கு உண்டான வழியில் பண்ணுங்கள்.
உங்களுக்குள்ளே சண்டை போடாதீங்க, தேவையில்லாமல் அலிகேஷன் கொடுக்காதீங்க. ஆக்கப்பூர்வமா அது இன்னொரு விஷயம் நல்லா சொல்லியிருக்கிறாரு. யாருக்குமே ஊழலும் நடக்காது, யாருக்குமே ஊழல் பண்ணவங்களையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் சும்மா விடுவீங்களா இல்லையோ, ஊழல் இருக்கக்கூடாது, எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும். ஒரு பொதுமக்களாக ஒரு மனுஷனாக எங்களோட கருத்து அதுதான். நன்றி, தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.